தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சுந்தர காண்டத்தில் கண்டேன் சீதையை முதல் பகுதி குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ரிஷ்யமுக பர்வதத்தில் குகை வாயிலில் அமர்ந்திருந்த ஸ்ரீராமனுடைய முகத்திலே கவலை சூழ்ந்திருந்தது. கிழக்கு, மேற்கு, வடக்கு என்னும் 3 திக்குகளிலும் தேடிச் சென்றவர்கள் சீதையை காணவில்லை என்று திரும்பிவிட்டார்கள். தெற்கே சென்ற அனுமானையும் மற்றவர்களையும் காணவில்லை. அவர்களும் சீதையை காணவில்லை என்ற செய்தியை கொண்டு வருவார்களோ என வருந்தினார் ராகவன். சுக்ரீவன் 1 மாத கால கெடு வைத்திருந்தான். அந்த கெடு முடிந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. ஆகவே ராமனுடைய கவலை அதிகரித்தது. காலக்கெடு முடிந்த பின்னர் தோல்வியுடன் திரும்பி கிஷ்கிந்தைக்கு செல்ல வேண்டாம் என்று வானரர்கள் தீர்மானித்து விட்டார்களா? கெடு முடிந்த பின்னரும் தேவியை காண முடியும் என தேடிக்கொண்டிருக்கிறார்களா? இரண்டுமின்றி அரக்கர்களிடையே அகப்பட்டு கொண்டு மீண்டு வர முடியாது தவித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று பலவாறு எண்ணி ஸ்ரீராமன் குழம்பினார். சுக்ரீவனோ அவருக்கு தைரியம் கூறி வந்தான். அங்கதன், ஜாம்பவான், ஹனுமான் முதலிய சிறந்த வீரர்கள் சென்றிருப்பதால் அவர்களுக்கு கெடுதல் ஏதும் ஏற்படாதென்று தெரிவித்தான். அன்னையின் இருப்பிடம் பற்றி ஏதோ தகவல் எட்டியிருக்க வேண்டும். அதன் காரணமாகவே காலக்கெடு தீர்ந்த பின்னரும் அவர்கள் திரும்பாது தேடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று அவன் அபிப்பிராயப்பட்டான். தினமும் காலையிலும் மாலையிலும் அவர்களை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்து வந்தனர். அன்றைய தினம் பிற்பகல் வழக்கம் போல ராமனை சந்தித்து உரையாட மலைக்குகைக்கு வந்திருந்தான் சுக்ரீவன். அவனும் ராமனும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கையில் தூரத்தே ஆரவாரம் கேட்டது. திடுக்கிட்டு எழுந்து பார்த்தபோது ததிமுகன் அலறிக்கொண்டு வருவதையும் அவன் பின்னால் வானர வீரர்கள் சிலர் ஓடி வருவதையும் கண்டான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. வாயிலிருந்து இரத்தம் வழிய ததிமுகன் ஓடி வந்து சுக்ரீவனுடைய கால்களில் விழுந்து, என்னை காப்பாற்ற வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கதறினான். மாமா, என்ன நடந்தது? உங்களை தாக்கியது யார் என்று கோபத்தோடு கேட்டான் சுக்ரீவன். சுக்ரீவா, வானர வீரர்கள் மதுவனத்தில் புகுந்து நாசம் செய்கின்றனர். தேனடைகள் அனைத்தும் பாழாகிவிட்டன. அவர்களை விரட்டச் சென்ற காவலர்களையும் என்னையும் கண்டபடி தாக்கினர். அங்கதனும் அனுமானும் அவர்கள் செய்யும் காரியங்களை முழுமனத்தோடு அங்கீகரித்தார்கள். உன்னிடம் தெரிவித்தால் தங்களுக்கு பயம் ஒன்றும் இல்லை என அங்கதன் ஏளனம் செய்து பேசினான். என் கன்னத்தை பார், அங்கதன் அத்தனை பேர் முன்னிலையில் அறைந்து அவமானப்படுத்திவிட்டார் என்று கண்ணீர் பெருக்கினான் ததிமுகன். அவன் கூறிய செய்தியை கேட்டு முதலில் சுக்ரீவன் கோபமடைந்தான். என்றாலும் அனுமானும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டிருக்கிறான் என்ற தகவல் அவன் கோபத்துக்கு தடை விதித்தது. மகா உத்தமனான அனுமான் இது போன்ற ஒரு காரியத்துக்கு உடந்தையாக இருக்கிறான் என்றால் அதில் ஏதோ விசேஷம் இருக்க வேண்டும் என தோன்றியது. மாமா, அங்கதன் யுவராஜன் அல்லவா? எனக்கு உள்ள முக்கியத்துவம் அவனுக்கும் உண்டல்லவா? சரி சரி, போனது போகட்டும். உடனே திரும்பிச் சென்று அவர்களை எதிர்பார்த்து நான் காத்திருப்பதாக கூறி அனுப்பிவை என்றான் சுக்ரீவன். ததிமுகன் மதுவனத்துக்கு ஓடினான். அவர்கள் பேச்சை கவனித்துக் கொண்டிருந்த ராமனுக்கு ஏதும் விளங்கவில்லை. சுக்ரீவா, ததிமுகன் என்ன சொல்கிறான்?
ஆஞ்சநேயர் முதலானோர் திரும்பிவிட்டார்களா? மதுவனத்தில் புகுந்து நாசம் விளைவிக்கின்றனரா? அவர்களுக்கு அத்தகைய கோபம் உண்டாக காரணம் என்ன என்று வினவினார். சுவாமி, கவலை தரும் செய்தி ஏதுமில்லை. அன்னையை தேடச் சென்றவர்கள் திரும்பிவிட்டனர். உயிருக்குயிராய் பாதுகாத்து வரும் மதுவனத்தில் அனுமதியின்றி எவரும் நுழைய துணிய மாட்டார்கள். அவ்விதம் இருக்க தேனடைகளையும் பறித்து சாப்பிடுகின்றனர் என்றால் அவர்கள் அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். மேலும் தர்ம மார்க்கத்தில் பிறழாமல் செல்லும் அனுமனே அதற்கு உடந்தையாக இருக்கிறான் என்றால் அவர்கள் சென்ற காரியத்தை வெற்றியுடன் முடித்துக்கொண்டு திரும்பியிருக்க வேண்டும் என்றே நம்பலாம். இன்னும் சற்று நேரத்தில் அவர்களை நாம் சந்திப்போம் என்றான் சுக்ரீவன். மதுவனத்தை அடைந்த ததிமுகன் அங்கதன் இருக்குமிடத்துக்கு வந்தான். அவனை கண்டதும் வானர வீரர்கள் தங்களை தாக்குவதற்காக வருகிறான் என்று கூச்சலிட்டு கொண்டு அகப்பட்ட பொருள்களை கையில் தூக்கி கொண்டனர். ததிமுகன் அவர்களை நோக்கி கைகூப்பி வணங்கினான். அன்பர்களே, உங்களுக்கு சுக்ரீவன் பூரண அனுமதி கொடுத்து விட்டார். பசியாறுவதற்கு வேண்டிய கனிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பணிவுடன் தெரிவித்துக் கொண்டான். வானர வீரர்களுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. ததிமுகனிடம் கொண்டிருந்த பகையை மறந்தனர். அவனை தங்கள் தோள்களில் தூக்கி கொண்டு ஆடி பாடியபடி அங்கதனிடம் வந்து இறக்கினர். ததிமுகன் அங்கதனை நமஸ்கரித்து, யுவராஜ அங்கதா, சுக்ரீவன் தங்களுக்கும் வீரர்களுக்கும் மதுவனத்தில் ஆசை தீர தேன் பருகவும் கனிகளை புசிக்கவும் அனுமதி வழங்கிவிட்டார். மேலும் அவர் தங்களிடம் இதை தெரிவிக்குமாறு எனக்கு உத்தரவிட்டார். தங்களையும் மற்றவர்களையும் காண ஆவலோடு சுக்ரீவனும் ஸ்ரீராமனும் காத்திருக்கிறார்களாம். தாமதம் செய்யாமல் வந்து சேர வேண்டும் என சொல்லுமாறு என்னை அனுப்பினார் என்றான். அங்கதன் ததிமுகனை தழுவிக்கொண்டு, மாமா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். அங்கதா, உன்னிடம் எனக்கொரு வருத்தமும் இல்லை என்று அவனை தழுவிக்கொண்டான் ததிமுகன். அங்கதன் வானர வீரர்களுக்கு உடனே கிஷ்கிந்தைக்கு புறப்படுமாறு உத்தரவு பிறப்பித்தான். வீரர்கள் தங்கள் தங்கள் மடிகளில் பழங்களை பறித்து கட்டிக்கொண்டு புறப்பட்டனர். கிஷ்கிந்தையை அடைந்ததும் ஆஞ்சநேயர் அவர்களை பின்னால் வந்து சேருமாறு தெரிவித்துவிட்டு தாம் விரைந்து ராமனும் சுக்ரீவனும் இருந்த இடத்துக்கு சென்றார். தொலைவில் அவரை கண்டதுமே அங்கு கூடியிருந்த வீரர்கள் ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். சென்ற காரியம் என்ன ஆயிற்று என்று அறிய ராமன் ஆவலுடன் அவ்விருவரையும் நெருங்கும் போதே, கண்டேன் சீதையை, கண்டேன் சீதையை, கண்டேன் சீதையை என்று அறிவித்துக் கொண்டே அவர்கள் முன் வந்து குதித்தார். ஆஞ்சநேயா, என் நம்பிக்கை வீண் போகவில்லை என்று மகிழ்ச்சியுடன் அவரை தழுவி முத்தமிட்டு கௌரவித்தான் சுக்ரீவன். இதற்குள் அங்கதன், ஜாம்பவான் முதலானோரும் அங்கு வந்து சேர்ந்தனர். ஆஞ்சநேயர் ஸ்ரீராமனை நெருங்கி அவருடைய பாதங்களில் பணிந்து எழுந்தார். பிரபோ, அன்னையை கண்டேன், கற்பின் அழகை கண்டேன் என்று மகிழ்ச்சி பொங்க கூறியபடி இடுப்பிலே பத்திரப்படுத்தி வைத்திருந்த சூடாமணியை எடுத்து அவருடைய கைகளில் சமர்ப்பித்தார். பிரபோ, அன்னை தங்களிடம் இப்பொருளை சேர்ப்பிக்குமாறு தெரிவித்தார்கள் என்று கூறினார் ஆஞ்சநேயர். சூடாமணியை கைகளிலே வாங்கிக் கொண்ட ஸ்ரீராமன் அதையே உற்று பார்த்தார். கண்கள் நீரை பெருக்க துக்கத்தால் வாடிய சீதையின் முகத்தை அந்த ஆபரணத்திலே கண்டார். அவருடைய கண்களில் நீர் திரையிட்டது. லக்ஷ்மணா, உன் அண்ணி அனுப்பிய சூடாமணியை பெற்றுக்கொள் என்று நான் தழுதழுக்க கூறியவாறு அதை லக்ஷ்மணனிடம் நீட்டினார். லக்ஷ்மணன் அந்த நகையை பெற்று கண்களில் ஒற்றிக்கொண்டு சுக்ரீவனிடம் கொடுத்தான். சுக்ரீவனும் அதை வாங்கி தலையிலே சிறிது நேரம் மெய்சிலிர்க்க தாங்கி நின்றான்.
அவன் கண்களில் இருந்தும் நீர் பெருக்கெடுத்தது. பின்னர் அதை பணிவோடு ஸ்ரீராமனிடமே தந்தான். ராமனும் அதை பரிவோடு வாங்கித் தன் மடிமீது வைத்துக் கொண்டார். ஆஞ்சநேயா, சீதையின் நினைவு என்னை பேச முடியாது செய்துவிட்டது. என் பொருட்டு போய் வந்த உன்னை விசாரிக்காது இருந்து விட்டேன் என்றார் ராகவன். பிரபோ, தங்களுடைய வார்த்தைகள் என்னை பரவசப்படுத்துகின்றன. என்னிடம் தாங்கள் கொண்டிருக்கும் ஆழ்ந்த அன்பைத்தான் இவை எடுத்து கூறுகின்றன. தசரத புத்திரா, இந்த புலகாங்கித நிலையை நான் இலங்கையில் தேவியார் தங்கள் கணையாழியை கண்டபோது அடைந்தேன். சிறிது நேரம் அவர் மெய்மறந்து நின்ற காட்சி என்னை மெய்சிலிர்க்க விட்டது பிரபோ என்று கூறினார். இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து ரசிப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சுந்தர காண்டத்தில் கண்டேன் சீதையை பகுதி 1 முழுவதுமாக அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாம் ஆதவ சிஷ்யன் ஆஞ்சநேயனோடு நமது பயணத்தை தொடர்ந்து நாளையும் பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.